जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्। न मां कर्माणि लिम्पन्ति न मे कर्मफले स्पृहा इति मां योऽभिजानाति कर्मभिर्न स बध्यते। नमां कर्माणि लिम्पन्ति न मे कर्मबले स्पृहा इति मां योऽभिजानाति कर्मभिर्न स बध्यते. கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, எனவே கர்மங்கள் என்னை தீண்டுவதுமில்லை. இந்த சத்தியத்தை எந்த மனிதன் அறிந்து என்னை உணர்கிறானோ அவனும் கர்மங்களாலே கட்டப்படுவதில்லை. ஆழமான ஒரு உண்மையை எம்பெருமான் இங்கு விளக்குகின்றார். கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் பந்தப்படுத்துவதில்லை. இதை எந்த மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனும் கர்மங்களால் கட்டப்படுவதில்லை. மிகச்சிறந்த முறையில், மிகச்சிறந்த உணர்வோடு, மிக உயர்ந்த தளத்தில் மனிதன் வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை, மன அமைப்பு முறையை எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த நூலில் இனிமையாக விளக்குகின்றார். ஆழ்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பகவத்கீதா ஹஸ் நோ எக்ஸ்பைரி டேட். அதற்கு காலவரை, காலத்தினால் ஏற்படுகின்ற வரை இல்லை. காலத்தை தாண்டி இன்றும் ஒரு சாதாரண மனிதனுக்கு நேரடியாக உபயோகப்படக்கூடிய, நேரடியாக ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சத்திய ஞான நூல் பகவத்கீதை. ஓம் நமோ பகவதே ருத்ராய. மனித இனத்தின் மிக உயர்ந்த சாத்தியக்கூறு கனவு ஜீவன் முக்தி. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் யான அனுபவ முகாம்.
கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या च यशः शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडय। या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी। तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिचागशीः। या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे। शिवाङ्गिरित्रतां गुरु माहि पुंसे पुरुषं जगते। शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि। यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत्। अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे। अहीगश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यातुत्राण्यः। असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्सु मङ्गलः। ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे। असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः। उदैनं गोपा अदृश. நம்முடைய மன அமைப்பு சில நேரங்களில் சுகத்தையும், சில நேரங்களில் துக்கத்தையும், சில நேரங்களில் மந்தத்தன்மையையும், சில நேரங்களில் உயர்ந்த புத்திசாலித்தன்மையையும் அனுபவிப்பது நம்முடைய மன அமைப்பின் இயற்கை. எந்தெந்த காரணங்களினாலே எந்தெந்த குணங்களை நாம் அனுபவிக்கின்றோம், எந்த காரணங்களை மாற்றுவதனால் நம்முடைய இந்த குணங்களில் மாற்றம் ஏற்பட முடியும், எந்த காரணங்களினால் இந்த குணங்களை நாம் அனுபவிக்கின்றோம், எந்த காரணங்களை மாற்றுவதன் மூலமாக இந்த குணங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும் என்கின்ற ஆழமான சத்தியத்தை எம்பெருமான் இந்த நூலிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். மனித வாழ்க்கை வெறுமனே கட்டிடங்களை கட்டுவதற்கும் அல்லது வெறுமனே உணவு உடை உறக்கம் என்பதற்குமானது அல்ல. அதையும் தாண்டி, வெறும் உணவு உடை கட்டிடங்கள் இவைகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டிய, உணர வேண்டிய, வாழ வேண்டிய பல உச்ச உணர்வு நிலைகள் உண்டு.
அந்த எல்லா உணர்வு நிலைகளை பற்றியும் ஆழமாகவும் தெளிவாகவும் எம்பெருமான் இந்த பகவத்கீதையிலே விளக்குகின்றார். நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றிய ஞான சூத்திரம், ஞான சாத்திரம், சத்தியங்களை நமக்கு முழுமையாக அளிக்கின்ற மிகப்பெரிய ஞான பொக்கிஷம். ஆழ்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஒவ்வொரு சமூகமுமே அது காணுகின்ற கனவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் மேலோ அல்லது கீழோ செல்லுகிறது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சமூகமுமே அது காணுகின்ற கனவுகளை வைத்துத்தான் மேலோ அல்லது கீழோ செல்லுகின்றது. சமூகத்தின் மிக உயர்ந்த சாத்திய கனவுகளை கண்டு அவைகளை நிஜங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டு மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அவை நிஜங்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை வெளியிடுபவர்கள் அவதார புருஷர்கள். மனித இனத்தின் மிக உயர்ந்த சாத்தியக்கூறு கனவு ஜீவன் முக்தி. அதை தானும் சாத்தியமாக்கிக் கொண்டு தன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களும் சாத்தியமாக அனுபவிப்பதற்கான சத்தியக்கூற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் ஸ்ரீகிருஷ்ணன். நமாம் கர்மாணி லிப்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருஹா இதிமாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. மனிதனுக்கு அடிப்படையாகவே இந்த ஆன்மீகம் அவசியம். வாழ்க்கையை வாழுகின்ற கலை அறிவியல் அவசியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுழையறீங்கன்னா வாசலின் உயரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இடித்து கொள்ளாமல் அல்லது உங்களை காயப்படுத்தி கொள்ளாமல் நுழைய முடியும். அதனால எடுத்த உடனே நாம செய்யறது தான் இதை பார்ப்பது. நாம் செய்ய போகின்ற செயல் நமக்கு துக்கம் அளிக்காமல் இருக்குமா என்கின்ற தெளிவை வரவழைத்துக் கொள்வது. அதே மாதிரி வாழ்க்கையில் நுழையும் பொழுதும் இந்த நுழைகின்ற செயல் நமக்கு துக்கத்தை தராமல் இருக்குமா என்கின்ற தெளிவை நமக்கு வரவழைத்துக் கொள்வது. அந்த தெளிவோடு வாழ்க்கையிலே நுழைவது. நாம் செய்கின்ற செயல் நமக்கு துக்கத்தை அளிக்காது என்கின்ற தெளிவை வரவழைத்துக் கொண்டு செயலுக்குள்ளே நுழைவது. இந்த வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுதும் இது நமக்கு துக்கத்தை வரவழைக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவோடு அதற்கு தேவையான கருத்துக்களை ஒன்று திரட்டிக் கொண்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைவது. மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாறாமல் போனதனால்தான் மனித இனமே மிக உச்சகட்டமான மிக மோசமான துக்கங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்கொலை சதவிகிதம், டிப்ரெஷன், அடிக்ஷன், இதையெல்லாம் தாண்டி தீவிரவாதம் என்கின்ற எல்லா பிரச்சனைகளும் தலைவிரித்தாடுவதற்கான அடிப்படை காரணம் மனிதனுக்கு தான் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை சத்தியங்கள் தெரியாமல் போனது. எந்த சத்தியங்களை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவு இல்லாமல் போனது. இங்கு எம்பெருமான் எந்த சத்தியங்களை சார்ந்து ஒவ்வொரு மனிதனின் மன அமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆழமான உண்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். பிரபஞ்சத்தின் இயக்க ரகசியங்கள், எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய சத்தியம். நம்ம மன அமைப்பினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இறந்து போன ஒருவரை குருவாகவும் மரியாதைக்குரியவராகவும் பார்ப்பது மிகவும் எளிது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP
NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. இந்த நாடு எப்படி இயங்குகிறது, இந்த மக்களின் மனம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக இனிமையாக வாழ முடியும். இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சமூகத்திலே நீங்கள் இனிமையாக நிம்மதியாக வாழ முடியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகின்றது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே நீங்கள் இனிமையாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது என்கின்ற சத்தியத்தையும், அதில் நம்மை எவ்வாறு மிக உயர்ந்த உணர்வு நிலைக்கு எடுத்து வந்து கொள்வது என்கின்ற நுட்பத்தையும் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த சூத்திரங்களின் மூலமாக சொல்லுகின்றார். ரொம்ப அழகா சொல்றாரு. கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை. கிருஷ்ணன் இந்த வார்த்தையை சொன்னதை இன்னைக்கு நாம் கேட்டோம்னா நமக்கு சந்தேகம் வர்றதில்லை. ஓ, கிருஷ்ணர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய சத்தியம். நேரடியாக அமர்ந்து கேட்ட அர்ஜுனனால் கூட அவர் சொன்ன எல்லா சத்தியங்களையும் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. என கிருஷ்ணர் மனித வடிவத்திலே இருந்தார். நம்ம மன அமைப்பினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இறந்து போன ஒருவரை குருவாகவும் மரியாதைக்குரியவராகவும் பார்ப்பது மிகவும் எளிது. ஆனால் உடம்போடு இருக்கின்ற ஒருவரை குருவாகவோ அல்லது குரு சக்தியாகவோ பார்ப்பது மிகவும் கடினம். ஏன்னா உடம்போடு இருக்கிற ஒருத்தரை வணங்கணும், நம்முடைய அகங்காரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் பல மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஏதாவது ஒரு குருமாருடைய படத்தை வைத்து வழிபடுவதில் மிகவும் திருப்தி அடைகிறார்கள். அதில் நம்முடைய அகங்காரத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சைடும் நீங்களே பேசலாம், அவர் சைடும் நீங்களே பேசிடலாம். அவர் சைட்லேருந்து அவர் பேசி உங்களுடைய அகங்காரத்தை பாதிக்கப் போவதில்லை. பல பேர் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருப்போம். நீங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு உடலோடு இல்லாத மகான்கள், அந்த காலத்து மகான்கள் யாராவது ஒருத்தர் படத்தை மாட்டி வச்சு, கடவுளே இதெல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துரு, இதை பேசுவோம். அவர் சைடுக்கு நாமளே பேசுகிறோம், நல்லா செய்கிறேன் மகனே, நல்லபடியாக நீ இருப்பாய். அவர் சைடுக்கும் நாமளே பேசிப்போம் நம்முடைய திருப்திக்காக. அது மட்டுமல்லாமல் வாழுகின்ற ஒரு குரு, உடலோடு இருக்கின்ற ஒரு குருநாதன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற சக்தியை அளிப்பது மட்டுமல்லாமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற புத்தியையும் அளிப்பார். ஆனால் உடம்புல இல்லாத குருநாதர் நேரடியா புத்தியை அளித்து நம்முடைய அகங்காரத்திலே தலையிட மாட்டார். வாழுகின்ற ஒரு குருநாதர் புத்தியை கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்? நம்முடைய அகங்காரத்திலே அவர் தலையிட வேண்டி இருக்கும். பெரிய பிரச்சனை. நம்ம அகங்காரத்தை தொடாதவரை நமக்கு பிரச்சனை வருவதில்லை. அவர் நம்முடைய அகங்காரத்தை தொடும் பொழுது பிரச்சனை துவங்குகிறது. ஆனா உடம்புல இல்லாத ஒரு குருநாதர் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கொடுக்க போறதில்லை. நாம் என்ன பண்ணலாம்? நமக்கும் நாமே பேசிக்கொள்ளலாம், அவருக்கும் சேர்ந்து நாமே பேசிக்கொள்ளலாம். அவர்
விரும்பாத பல செயல்களை நாம் செய்கிறோம் அப்படின்னு தெரிந்தால் கூட அவர் நேரடியாக கேட்க போறதில்லைன்றதுனால நாம் அதை நினைக்கவும் வேண்டியதில்லை, மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால சாமி எப்பவுமே சொல்வேன், வாழுகின்ற ஒரு குருநாதரை பின்பற்றுவதற்கும் அவருடைய வார்த்தைகளை உள்வாங்குவதற்கும் அவர் காட்டும் வழி நடப்பதற்கும் தான் மிகப்பெரிய தைரியம் வேண்டும், தீரர்களாக இருந்தாக வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உடம்பை விட்டுட்ட ஒருத்தரை கும்பிடுறது ரொம்ப ஈஸி, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அழகாக நாம் நம்மளையே ஏமாத்திக்கலாம். ஒருவேளை அந்த குருநாதர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கூட நம்முடைய ஓன் விளக்கம் கொடுத்துக்கலாம். இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் இந்த காலத்துக்கு நம்ம இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் இல்லையா, ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லையா. ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்ற வார்த்தையால், அதன் பேராலே அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நமக்கு தேவையான விளக்கத்தை, பொருளை கொடுத்து கொள்வது, நமக்கு தேவையான விதத்திலே வார்த்தைகளை வளைத்துக் கொள்வது, வார்த்தை விளையாட்டுகள் செய்வது, இதுதான் மனித மனத்தினுடைய சுபாவம், மனித மனத்தோட இயற்கை. பேசாத தெய்வங்களோடு வாழ்ந்து வருவது எளிது, ஏன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக மாற்ற போறதில்லை. ஆனால் பேசுகின்ற தெய்வங்களாக இருக்கின்ற வாழுகின்ற குருமார்களோடு வாழ்வது மிகப்பெரிய கடினம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக மாற்றுவார்கள். எந்த இடத்துல சீழ் பிடிச்சிருக்கோ நேரடியாக அங்கே கை வைப்பார்கள். வாழுகின்ற குருவோடு அவருடைய சக்தியோடு ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்படுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழுகின்ற குருவோடு விதர்க்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் வாழ்ந்த எல்லா அவதார புருஷர்களையும் அனுபவிக்கவும் உணரவும் நம்மால் முடியும். நேரடியாக வாழற ஒரு குருவோட விதர்க்கம் ஏற்படலைன்னா வாழ்ந்த குருவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் மீது கூட நமக்கு நம்பிக்கை வராது. பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். எப்போ அன்பர்கள் வாழுகின்ற ஒரு குருவோட விதர்க்கம் ஏற்பட்டு அவர்களோடு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டதுன்னா உடனே ஆஹா, எனக்கே இந்த அனுபவம் இருக்குன்னா அப்ப கிருஷ்ணன் அவரை சுற்றி செய்த லீலைகளாக சொல்லப்படுகின்ற கதைகள் உண்மை, அவைகள் வெறும் கதைகள் அல்ல. அவரை சுற்றி வாழ்ந்த கோபியர்களின் ஆனந்தத்திற்கும் அவரை சுற்றி வாழ்ந்த கோபிகைகளின் ஆனந்தத்திற்கும் அவரை சுற்றி நடந்ததாக சொல்லப்படுகின்ற லீலைகளுக்கும் எனது அனுபவம் சாட்சி அப்படின்னு நம்ம அனுபவித்த நபரால் மட்டும்தான் ஆழ்ந்து உணர முடியும். தானே ஒரு துளியாவது அனுபவிக்காத வரை அனுபவித்தவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே பழங்கதைகளாகவும் மூட நம்பிக்கைகளாகவும் தான் மனிதர்களுக்கு தோன்றும். இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்ல வருகின்றார். எதை பற்றியாவது குறை சொல்வது, எதை பற்றியாவது பழிப்பது, எதை பற்றியாவது பழிப்பதுங்கிற வேலையை செய்யும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதுமே முன்னிலை படற்கையின் மீதே இருக்கும், தன்னிலையின் நோக்கி திரும்பாது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. நம்ம எல்லாருக்குமே வாழும் பொழுது அந்த ஞானியை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற சத்தியங்களை வைத்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மிகவும் கடினம். அதனால ஞானிகள் வாழும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொன்னால் இந்த கருத்து ஆழ்ந்து புரியும்.
ராமகிருஷ்ணர் இருக்கும் பொழுது சில பேர் அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து அவருக்கு முன்பாக வாழ்ந்த கிருஷ்ண சைதன்யர், ஸ்ரீகிருஷ்ண சைதன்யனுடைய வாழ்க்கையை பற்றி படித்து விட்டு ராமகிருஷ்ணனிடம், ஐயா, நாங்கள்லாம் கிருஷ்ண சைதன்யர் உயிரோடு இருந்தபோது இருக்கவில்லையே, அப்பொழுது வாழவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சைதன்யர் இருக்கும் பொழுது பல பேர் அவர்கிட்ட போய், ஐயோ நாங்கள்லாம் கிருஷ்ணர் இருக்கும்போது வாழலையேன்னு நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு இருந்தார்கள். சைதன்யர் இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே வாழவில்லையேன்னு போய் கவலைப்படுறது, ராமகிருஷ்ணர் வாழும் பொழுது அவர் முன்னாடி போய் சைதன்யர் இருந்தப்போ நாங்கள் வாழலையேன்னு கவலைப்படுறது, ரமண மகர்ஷி இருந்தப்போ அவர்கிட்ட போய் ராமகிருஷ்ணனும் விவேகானந்தரும் இருந்தப்போ நாங்கள் வாழலையேன்னு கவலைப்படுறது, இப்போ வந்து உட்காந்துட்டு ராமகிருஷ்ணனும் ரமண மகர்ஷி வாழ்ந்தப்போ நாங்கள் வாழலையேன்னு கவலைப்படுறது, கிருஷ்ணர் வாழ்ந்தப்போ நான் வாழலை. அப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் போதும், நாம் வந்து கோபியர்கள் மாதிரி மாற வேண்டிய அவசியம் இல்லை, பக்தர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏன் இந்த ஆன்மீகம் வரலை, ஏன் இந்த ஆனந்தம் வரலைன்னு நாமே ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சமாதானப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணன் வாழ்ந்தப்ப நாம் வாழலை, நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்வது. ரமண மகர்ஷி வாழ்ந்தப்ப வாழலை, நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்வது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் என்னன்னா, பல பேர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெதரை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க, பருவநிலை பற்றியே. காரணம் என்னன்னா, அதை பற்றி பேசினாலே போதும், நாம் எதுவும் பண்ணவும் தேவையில்லை, பண்ணவும் முடியாது. நம்மால் நேரடியாக செய்ய முடியாத, வெறும் வாயாலேயே அளக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு மனிதர்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நேரடியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பேசுங்க யாரும் இருக்க மாட்டார்கள், தனியாக இருப்போம். நான் பலதரம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன கதை, 4 பேர் உட்கார்ந்து அங்க இல்லாத ஒரு நபரை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுல திடீர்னு ஒருத்தர் தனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாராம். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த எந்திரிச்சு போன நபரை பத்தி பேசிட்டு இருந்தார்களாம், குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு நபர் எந்திரிச்சு போனாராம். இருக்கிற 2 பேர் அந்த எந்திரிச்சு போன நபரை பத்தி குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி இன்னொரு நபர் எனக்கு வேலை இருக்குன்னு அவரும் எந்திரிச்சு போனாராம். தனியா உட்கார்ந்திருந்த மனிதன் அப்படின்னு கையை காமிச்சாராம். இது மனித மனம், மனித மனத்தின் இயற்கை. எதை பற்றியாவது குறை சொல்வது, எதை பற்றியாவது பழிப்பது, எதை பற்றியாவது பழிப்பதுங்கிற வேலையை செய்யும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதுமே முன்னிலை படற்கையின் மீதே இருக்கும், தன்னிலையின் நோக்கி திரும்பாது. தன்னிலையை நோக்கி அது திரும்பாத வரை நம் வாழ்க்கையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கவனம் தன்னிலை நோக்கி திரும்புமானால் தன்மை மாறியாக வேண்டும் அல்லது பிரபஞ்சத்தன்மையோடு கரைந்தாக வேண்டும். இது அடிப்படையான சத்தியம். உங்களுடைய கவனம் அகங்காரத்தை உங்களை நோக்கி திரும்புமானால் அதனுடைய குணம் மாறியாக வேண்டும், அதனுடைய தன்மை இறை சக்தியோடு கரைந்தாக வேண்டும். அது நடப்பதற்கு உங்கள் அகங்காரம் அனுமதிப்பதில்லை. அது நடக்கிறது உங்கள் அகங்காரம் அனுமதிப்பதில்லை. அதனால தான் உங்கள் அகங்காரம் என்ன பண்ணும், முடிந்தவரை முன்னிலை படற்கையின் மீதே உங்கள் கவனத்தை வைத்திருப்பது. வெதரை பற்றி பேசினா என்ன, பேசிட்டே இருக்கலாம், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அங்க இல்லாத நபர் ஒருத்தரை பற்றி பேசினா என்ன, பேசிட்டே இருக்கலாம், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. தன்னை நோக்கி திரும்புமானால் தான் மாறியாக வேண்டும், தன்னுடைய உணர்வு மாறியாக வேண்டும். ஆழமான சத்தியம். வாழுகின்ற ஞானி உங்களை பற்றி பேசுவார், உங்கள் கவனத்தை உங்கள் மீது திருப்புவார். அதனால தான் அவரை சுற்றி வாழறது, அவரோடு ஆழமான விதர்க்கத்தோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய தீரர்களால் மட்டும் சாத்தியமாகின்ற ஒன்று. ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது.
அதே ஞானி உடம்பை விட்டுட்டாருன்னா சிலையாவும் படமாவும் அவரை லட்சக்கணக்கான மக்கள் வைத்து வணங்குவார்கள். ஏன்னா பெரிய நிம்மதி என்னன்னா அவர் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். இதுக்கு மேலே நாம் என்ன சொல்லலாம், அப்பா நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், உனக்கு நான் பூ போட்டுறேன், நீ என்ன தொந்தரவு பண்ணாத, 2 பேரும் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் வாழுகின்ற ஞானி அந்த அக்ரிமெண்ட்டோடு இருக்க மாட்டார். எங்கெங்கெல்லாம் உங்களுக்குள் கேன்சர் மாதிரி அகங்காரம் காய்த்து பொங்குகின்றதோ அங்கெல்லாம் தலையிடுவார், அங்கெல்லாம் நுழைந்து அதை மாற்றுவார். அதனால தான் வாழுகின்ற ஞானியை சுற்றி வாழ்வது தீரர்களுக்கே சாத்தியம். இது எப்பொழுது இந்த சூத்திரம் சொல்லப்பட்டதோ அந்த சூழ்நிலைக்கே நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணர் சொல்றாரு, அப்பா கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை. என்ன சொல்றாரு? என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லைன்னு சொல்றார். என்ன, போர்க்களத்தில் நின்று கொண்டு சாரதியாக இருந்து கொண்டு அர்ஜுனனை பார்த்து சொல்லுகின்றார், எந்த கர்மத்தோட பலனுக்கும் என் மேல எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை, அதனால எந்த கர்மமும் என்னை ஒட்டுவதில்லை. அர்ஜுனன் கேட்கலாம், ஏன் இப்போ ஒரு நாட்டை உருவாக்குனீங்க, ஏன் ராஜாவா இருக்கீங்க, ஏன் இங்க எனக்கு சாரதியா வந்தீங்க, இவ்வளோ விஷயங்களை செய்கிறீர்கள், ஆனால் எந்த ஆசையும் எனக்கு இல்லைன்னு என்கிட்ட சொல்றீங்களே, எப்படி நம்ப முடியும்? புரியாத ஒரு சத்தியம். இப்போ நான் இங்க உட்கார்ந்து நான் பேசவில்லைன்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம், புரியாது. நிசரதத்த மகாராஜ்னு ஒரு பெரிய ஞானி மகாராஷ்டிராவில் இருந்தார். மிகப்பெரிய ஞானி. ரமண மகர்ஷியினுடைய சாநித்தியத்தினாலே ஜீவன் முக்தி அடைந்து அந்த சத்தியங்களை வாழ்ந்த ஒரு பரமஹம்சர். அவருடைய பக்தர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார்கள், பகவானே ஞானிகளுக்கு கர்மம் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படின்னா நீங்க எப்படி இயங்குறீங்க? எந்த கர்மமும் இல்லாமல் எப்படி நீங்கள் இயங்குகிறீர்கள்? அவர் மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றாரு, நிசரதத்த மகாராஜ், இல்ல நான் இயங்கலையே அப்படின்றார், நான் எதையும் செய்யலையேன்றார். அன்பர்கள் கேட்கிறாங்க, இல்லையே இப்ப எங்களோட பேசிட்டு இருக்கீங்களே இதுவே ஒரு இயக்கம் தானே, இப்ப எங்களோட பேசுறதே ஒரு இயக்கம் தானே, அப்புறம் எப்படி பேசலன்னு சொல்றீங்க, எதுவும் இயங்கலைன்னு சொல்றீங்க, எங்களோட பேசுறீங்களே? அருமையாக விடையளிக்கின்றார் பகவான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக சொல்றார், நான் பேசலையே அப்படிங்கிறாரு. அன்பர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாம் பேசலன்ற வார்த்தையே பேசுறது மூலமா தான் சொல்றாரு, நான் பேசலையே அப்படிங்கிறாரு. பக்தர்களுக்கு புரியல. என்ன சாமி சொல்றீங்க, எங்களோட பேசிட்டு இருக்கீங்க பேசலன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய உணர்வு எதனாலும் அசையாது, எதனாலும் துக்கப்படாது, எதனாலும் பந்தப்படாது, பறந்து நிலைத்து இருக்கின்றது. நீங்க பேசணும்னு எதிர்பார்த்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, நீங்க அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களுக்கு பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக மட்டும்தான் இருக்கின்றேனே தவிர எனக்குள்ளாகவே ஒரு உந்துதலோ ஒரு செயலை செய்தாக வேண்டும் என்கின்ற வேகமோ அதனுடைய பலன் மீது விருப்போ இல்லைன்னு சொல்றார். உங்களுடைய மனத்திற்கும் ஒரு ஞானியினுடைய மனத்திற்கும், உங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒரு ஞானியின் செயல்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம்? வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல்
ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத் துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. ஒரு சின்ன உதாரணம், உங்களுடைய மனத்திற்கும் ஒரு ஞானியினுடைய மனத்திற்கும், உங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒரு ஞானியின் செயல்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம்? உங்களுடைய மனம் 10 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்னு வச்சா 10 ஏக்கர்லயும் மிகப்பெரிய ஒரு காடே நடந்துட்டு இருக்கு. சில நேரத்தில் பாம்பு சீருது, சில நேரத்தில் பல்லி சீருது, சில நேரத்தில் எருமை சீருது, சில நேரத்தில் சிங்கம் சீருது, சில நேரத்தில் நரி ஊளையிடுது. உங்க மனசை பாருங்க, ஒரு காடு மாதிரி தான். எப்ப யார் ஊளையிடுவார்கள், எப்பொழுது யார் கத்துவார்கள், எப்பொழுது யார் என்ன செய்வார்கள், எப்பொழுது யார் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நடந்து கொண்டே இருக்கின்றது, ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் தாக்குவதும், இன்னொரு எண்ணத்தை இன்னொரு உணர்வு தாக்குவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய மனம் 10 ஏக்கர் பரப்பளவுனா 10 ஏக்கருமே கொந்தளித்து கொண்டிருக்கின்றது, எண்ணங்களாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா ஒரு ஞானிக்கு அவருடைய மனம் 10 லட்சம் ஏக்கர்னா வெறும் 10 ஏக்கரில் மட்டும்தான் இந்த செயல்கள் நடக்கின்றன. அவருடைய உள் உணர்வின் அகலமும் அளவும் அதிகம். அதனால உங்களுக்கும் 10 ஏக்கர்ல தான் இந்த செயல்கள் நடக்குது, அவருக்கும் 10 ஏக்கர்ல தான் இந்த செயல்கள் நடக்குது. ஆனா என்ன, உங்களுக்கு மொத்தம் இருக்கிறதே 10 ஏக்கர் தான், அதுக்குள்ள இத்தனை எண்ணங்கள். அதனால தான் அந்த எண்ணங்களின் போக்காலே உடலும் கொந்தளிக்கின்றது. ஞானிகளுக்கு உள்ளுணர்வின் அகலமும் ஆழமும் அதிகம். அவங்களுக்கு 10 லட்சம் ஏக்கர் இருக்கு, உள்ளுணர்வு காலியாக சுதந்திரமாக வெட்ட வெளியாக இருக்கின்றது. அதனால அவங்களுடைய 10 லட்சம் ஏக்கர்ல 10 ஏக்கர் நடக்கிற செயல்கள் அவர்களை பாதிப்பதில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், செயல்களை செய்யாமல் இருப்பவர்கள் ஞானிகள் அல்ல, அந்த செயல்களாலோ எண்ணங்களாலோ பாதிக்கப்படாமல் இருப்பவர்கள். அது எதுவுமே தொடாத அளவிற்கு மிக ஆழமான அகலமான உணர்வோடு வாழ்பவர்கள். சாதாரணமா உங்களுக்கு ஒரு எண்ணம் வருமானால் அது உடனடியாக சூட்டையோ குளிர்ச்சியையோ உங்கள் உடலுக்குள் ஏற்படுத்தும். ஒரு சின்ன எண்ணம் போதும், கோபத்தையோ அல்லது காமத்தையோ ஆசையையோ அல்லது அச்சத்தையோ ஏற்படுத்தும். நீங்களே பார்க்கலாம், ஒரு சாதாரண கோபம், ஒரு சாதாரண கோபம் போதும் உங்க உடம்பினுடைய சூடே மாறிவிடும். நீங்க அந்த நபரை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, அந்த நபரை பற்றிய எண்ணம் வந்தாலே போதும் உடல் சூடு மாறிவிடும். அதே மாதிரி காமமும், அந்த நபரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நபருடைய எண்ணமே போதும் உடல் சூடு மாறிவிடும். வெறும் எண்ணத்தினாலேயே உங்களுடைய உடலினுடைய உணர்வு மாறுகிறது அப்படின்னா நீங்கள் சாதாரண மனிதர்கள். அந்த 10 ஏக்கர் நிலத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காட்டுல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா காடே அதிர்வது போல ஒரு சாதாரண எண்ணம் எழுந்தா உங்களுடைய உடலே அதிர துவங்குகிறது. இது சாதாரண மனிதன். ஆனா ஒரு ஞானி 10 லட்சம் ஏக்கர் அவருடைய உள்ளுணர்வு அப்படின்னா 10 ஏக்கர்ல மட்டும்தான் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது. எல்லா மன அதிர்வுகளும் எண்ணங்களும் 10 ஏக்கர்ல மட்டும்தான் நடக்குது. அப்ப இயற்கையிலே என்ன ஆகுது, அது அவரை பாதிப்பதில்லை, அந்த கர்மத்தால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. எப்படி
நீங்க சின்ன வயசுல வச்சு விளையாடிட்டு இருந்த பொம்மை இங்க ஏதாவது இப்ப காணாம போனா அதை பத்தி நீங்க கவலைப்படுறதில்ல. 7 வயசுல நீங்க வச்சு விளையாடிட்டு இருந்த ஒரு பொம்மை அப்ப காணாம போயிருந்தா என்ன இருந்திருக்கும்? உங்க வாழ்க்கையே காணாமல் போனதை போல துக்கப்படுவீர்கள். அதே பொம்மை இப்ப காணாம போச்சுன்னா அதை பத்தி கவலையே படுறதில்லை. ஏன்னா அதனுடைய உபயோகத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். அது உங்களுக்கு அளிக்கக்கூடிய சுகத்தை தாண்டி விட்டீர்கள். அது உங்களுக்கு அளிக்கக்கூடிய சுகத்தை தாண்டி விடுவதனாலே அது உங்களுக்கு துக்கத்தை அளிக்கும் தன்மையை இழந்து விட்டது. அதே மாதிரிதான் இந்த உலகத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய சுகங்களை தாண்டிய சுகத்தை உள்ளே பார்த்து விட்டீர்களானால் இந்த உலகத்தாலே உங்களுக்கு துக்கத்தை அளிக்க முடியாது. இதனிடமிருந்து சுதந்திரத்தை அடைகின்றீர்கள். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிளாஸ்மேட்ஸ், எல்லா விஷயத்தையும் ஒன்னாவே செய்கிறவர்கள். எல்லா விதமான விளையாட்டும் எல்லா விதமான லீலைகளும் எல்லா விதமான செயல்களையும் ஒன்றாக செய்தவர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமான் அடுத்த வரியை சொல்கின்றார். யார் நான் கர்மங்கள் ஒட்டாத உணர்விலே இருப்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களும் சுதந்திரம் அடைகிறார்கள்னு சொல்றாரு. இது ஆழ்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம். நாம நினைக்கலாம் கிருஷ்ணன் ஞானி, அவர் இந்த உணர்விலே வாழ்கிறார், அது உண்மை. ஆனா அதை தெரிந்து கொள்வதனால் நானும் எப்படி அந்த உணர்வு நிலையை அடைய முடியும்? ஒரு அழகான ஒரு ஜென் கதை. ஒரு சீடன் ஒரு ஜென் ஞானிகிட்ட போய் கேட்கிறான், சாமி எனக்கு நீந்த கற்றுக் கொடுக்க முடியுமா? அவர் சொல்றாரு, நான் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனா நீ கத்துக்க முடியும்னு சொல்றாரு. நான் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் நீ கற்றுக்கொள்ள முடியும். சீடனுக்கு புரியல. விளக்கமா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீ என்னதான் புத்தகங்களை படித்து விட்டு அது நீந்துவது எப்படின்னு ஒரு 100 புத்தகங்களை வாங்கி வலது காலை 3 முறை அசைக்கவும், இடது காலை 7 முறை எட்டி உதைக்கவும், வலது கையையும் இடது கையையும் மாற்றி மாற்றி உதைக்கவும், இது எல்லாத்தையும் படிச்சுட்டு 2 வருஷம் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி 90 மார்க் வாங்கிட்டு தண்ணியில குதிச்சா என்ன ஆகும்? இதனால் எதுவும் நடக்காது. இதனால் நீச்சல் நமக்குள் நடப்பதில்லை. நீச்சல் அடிப்பது என்கின்ற கலை நமக்குள் மலர்வதில்லை. ஞானி சொல்றாரு, கவலைப்படாதப்பா, என் கூட வா. அழைச்சிட்டு போறாரு. பல பேர் நீந்தி கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறார். பார்த்த உடனேயே 3 விஷயங்கள் அந்த நபருக்குள் நடக்கின்றது. முதல்ல, பல பேர் நீந்துவதை பார்ப்பதனாலே மனிதன் நீரிலே மிதக்க முடியும். அந்த சத்தியம் அவருக்கு அனுபவபூர்வமாக உணரப்படுகிறது. இரண்டாவது, இவர்கள் நீந்தும் பொழுது நான் ஏன் நீந்த முடியாது? அந்த சத்தியம் தனக்குள் உரைக்கப்படுகிறது. மூன்றாவது, அவர்கள் நீந்தும் பொழுது வெளிப்படுத்துகின்ற ஆனந்தம் இவரை உற்சாகப்படுத்தி நீருக்குள் குதிக்க வைக்கின்றது.
இயற்கையிலேயே நீந்த துவங்குகிறார். நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக்கொள்ள முடியும். யாரும் நமக்கு கொடுக்க முடியாது, நாமவே அதை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான டெக்னிக் வேணா ஏதாவது கொடுக்க முடியும். மற்றபடி அந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா நாம் செய்வதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய உணர்விலிருந்து வெளிப்படும். எப்படி ஒருத்தர் நீந்துவதை பார்க்கும் பொழுது ஆஹா, அவர் நீந்தும் போது என்னாலும் நீந்த முடியும் அப்படிங்கிற தெளிவு வருதோ, அவருடைய ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது நாமும் அதை செய்ய வேண்டும்ங்கிற உற்சாகம் வருகிறதோ, அப்பொழுது அந்த நிலைக்குள் நாமும் செல்வோம். அதையே தான் இங்க கிருஷ்ணன் சொல்றார். எப்பொழுது நான் இந்த ஆனந்தத்தில் இருக்கின்றேன் என்கின்ற தெளிவு உனக்கு வருகின்றதோ, மனம் கடந்த நிலையில் இருந்தவாறே நான் இந்த செயல்களை எல்லாம் செய்கின்றேன் என்று உனக்கு தெரிய வருகிறதோ, அப்பொழுது நீயும் இந்த நிலைக்குள் நுழைவாய். ஏன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிளாஸ்மேட்ஸ், எல்லா விஷயத்தையும் ஒன்னாவே செய்கிறவர்கள். கிளாஸ்மேட்ஸ்னா நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தவர்கள். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லா விதமான விளையாட்டும், எல்லா விதமான லீலைகளும், எல்லா விதமான செயல்களையும் ஒன்றாக செய்தவர்கள். திடீர்னு கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனுக்கு, அப்பா நீ பார்த்த எல்லா செயல்களை செய்யும் பொழுதும் இந்த உயர்ந்த உணர்வு நிலையில் தான் நான் இருந்தேன். அர்ஜுனனுக்கு புரியல. நீ கோபிகளோடு ஆடிட்டு இருந்தப்பவும், வெண்ணையை திருடி தின்னப்பவும், ஆவேசம் கொண்டு கம்சனை அழித்த போதும், சாதாரண மனிதர்கள் செய்கின்ற எல்லா செயலை செய்த போதும் இந்த உயர்ந்த உணர்வு நிலையிலாயா இருந்தாய்? கிருஷ்ணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆம், அதே உணர்வு நிலையில் தான் நான் இருந்தேன். அந்த நிலையில் இருந்துதான் இயங்கினேன். இந்த சத்தியம் உனக்கு புரியுமானால் நீயும் அந்த நிலைக்குள் செல்வாய். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த உயர்ந்த உணர்வு நிலைக்குள்ள போயிட்டா நாம இயங்குவோமா? நம்ம வாழ்க்கை ப்ரொடக்டிவா இருக்குமா? நம்ம வாழ்க்கையில நாம அடையணும்னு நினைச்சதெல்லாம் அடைய முடியுமா? இந்த சந்தேகங்கள், பயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்தாலும் சாதாரண மனிதனை விட எல்லா விதமான சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு எல்லா செயல்களையும் செய்து கிருஷ்ணன் வாழ்வதை அர்ஜுனன் பார்த்திருக்கின்றான். கிருஷ்ணன் வெளி உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை. அந்த வெற்றி அடைந்த மனிதன் இந்த உயர்ந்த உணர்வு நிலையில் வாழ்கிறார், உயர்ந்த உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டே இந்த எல்லா செயல்களையும் செய்தார் அப்படிங்கிற தெளிவு அர்ஜுனனுக்கு பிறந்தால், அப்போ தானும் அதே உயர்ந்த உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டே இந்த செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற தெளிவு, உற்சாகம் அர்ஜுனனுக்கு பிறக்கும். அதைத்தான் எம்பெருமான் சொல்கிறார், இவ்விதம் எந்த மனிதன் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ, நான் எதனாலும் தொடப்படாத மிக உயர்ந்த உணர்வில் வாழ்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுகிறானோ, அவனும் அந்த சுதந்திர நிலையை அடைகிறான். நாம எந்த நிலையில் இருக்கோமோ அதே நிலையில இருந்துதான் நம்ம முன்னாடி இருக்கிற குருவையோ கடவுளையோ நாம் புரிந்து கொள்வோம். நாம பயத்திலேயே வாழற மனிதரா இருந்தா இந்த தைரியத்தை கொடுக்கிற மாதிரி கடவுள்களையே வழிபடுவோம். கருப்பர், ஐயனார், காலபைரவர், காளியம்மா, இந்த மாதிரி தெய்வங்களோட தான் நம்ம மனம் ஒட்டும். நாம வறுமையிலேயே வாழற நபரா இருந்தா பணத்தை கொடுக்கிற கடவுள் பாலாஜி, சீனிவாச பெருமாள், லக்ஷ்மி, இந்த மாதிரி கடவுள்களோட தான் நம்முடைய மனம் ஒட்டும். நாம முட்டாள்தனத்திலேயே இருந்து நம்ம வாழ்க்கையில புத்திசாலித்தனம் தான் நமக்கு தேவைன்னு அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா, புத்திசாலித்தனத்தை கொடுக்கிற சரஸ்வதி, இந்த மாதிரி தெய்வங்களோடு தான் நம்முடைய மனம் ஈர்க்கப்படும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை பூர்த்தி செய்து கொள்வதற்கான கடவுளை நோக்கித்தான் ஈர்க்கப்படுவோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ
அதை வைத்துத்தான் நம்முடைய குருவையும் எடை போடுவோம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सिद्धसादनं प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.